பட்டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி அன்நேச்சுரல் அண்ட் ஆக்சிடென்டல் விமன். இதை எழுதினவங்க மேரி கிளமெண்ட். இவங்க ஒரு கெனடியன் ரைட்டர். இந்த பர்டிகுலர் பிளேலையுமே அவங்க எதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, கெனடாவில் ரேசிசம் எந்த அளவுக்கு பீக்கில் இருந்திருக்கு, அதனால மக்கள் எந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்றத வந்து பர்டிகுலர்லி விமன் எந்த அளவுக்கு ஒரு ஹாரிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத ரொம்பவே இமோஷ்னலி அண்ட் ஆல்சோ ரொம்ப ஹாரிஃபிக்கான ஒரு மேனரில் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் 2005 தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேஜ் பிளேயை அப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. மூவி அண்ட் ஆல்சோ புக் ஃபார்மேட்லேயும் கூட இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து மல்டிபிள் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும் அண்ட் ஆல்சோ நான் லைனர் நெரேட்டிவ் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன் லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட மரணத்துக்கான அந்த ஒரு ரீசனை தேடுவா. ஸோ அந்த ஒரு ஜேர்னியில் அவள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறா. சொசைட்டி அண்ட் ஆல்சோ அவங்க அம்மாவோட ஜென்ரேஷனில் எந்த அளவுக்கு ஒரு க்ரூயலான ஒரு டாமினேட்டடான சொசைட்டி இருந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு பொண்ணு தெரிஞ்சுக்கிறா. ஓகேவா? ஸோ இதுதான் ஒன் லைன் ஸ்டோரி. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெபேக்கா. இந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவை தேடி போகிறா. ஸோ இவளோட அம்மா பேர் ஆண்ட் ஷாடி அப்படின்றது தான் இவங்களோட அம்மா பேர். தென் ரோஸ் அப்படின்ற ஒரு மைக்ரண்ட் இருப்பாங்க. தென் அதை கண்டினியூஸாக இருக்கிறது எல்லாமே ஒரு 10 விமன் இருப்பாங்க. அந்த நேம் மட்டும் பார்த்துக்கோங்க. தென் ஒரு பார்பர் இருப்பார். அண்ட் லாஸ்ட்லி ரான் அப்படின்ற கேரக்டர் போலீஸ்மேன் அண்ட் ஆல்சோ ரெபேக்காவோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். ஸோ ரெபேக்கா மட்டும்தான் இதில் சென்ட்ரல் கேரக்டர். அவங்கள சுற்றி தான் அந்த கதை எல்லாமே இருக்கும். ஓகேவா? ப்ரெசன்ட் பாஸ்ட் அந்த மாதிரி ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஷஃபில் ஆகிட்டு இருக்கும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெபேக்கா அப்படின்றது ஒரு இண்டிஜீனியஸ் யங் விமன். ஓகேவா? அவங்க எப்போவுமே அவங்களோட பாஸ்டில் இருந்த சில சஸ்பீஷியஸான அன்ரிவீல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணணும், அதில் இருக்கிற ட்ரூத் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஓடிட்டுருக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த பாஸ்ட் மெமரிஸ், அந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இவங்களை ரொம்ப ஹண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மெமரிஸ் என்ன அப்படின்னா, இவங்க அம்மாவுக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட் வந்து ஸ்டில் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். ஸ்டில் அவங்க ஒரு 30 இயர்ஸ் இருக்கிற ஒரு யங் விமனாக இருந்தாலும் அவங்க அம்மாவோட அந்த ஒரு பாஸ்ட் டெத்து வந்து இப்போ வரைக்கும் அவங்கள ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் அவங்களுக்கு கிடையாது. அவங்க அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற கொஷின் வந்து எப்போவுமே அவங்கள ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடான மைண்ட் செட்லேயே வச்சுருக்குது. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும். பட் எப்படி இறந்து போனாங்கன்றது தெரியாது. ஸோ இவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாஸ்ட் மெமரிஸால் சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்களையும் இழந்திருப்பாங்க. பட் அவங்க எப்படி இறந்து போனாங்கன்றது தெரியாத மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். தென் ரொம்ப வருஷமாக சஃபர் ஆனதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும். எப்போ எனக்கு கிளாரிட்டி கிடைக்குதோ அப்போ தான் என்னால் ப்ராப்பராக தூங்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ஹாரிஃபிக்கான சிச்சுவேஷன் இருந்து இந்த ட்ரமா என்னை போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கு இல்லையா, என்னால் அந்த பாஸ்ட்ல இருந்து வெளியே வர முடியல. அந்த மெமரிஸ் எல்லாமே நான் ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த சிச்சுவேஷன் எல்லாம் மாறணும், ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் இந்த மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணணும். அந்த நாட்டை வந்து நான் எப்போ ரிவீல் பண்ணுறனோ, ட்ரூத் என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணுறனோ அப்போ தான் எனக்கு ப்ராப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட அந்த மிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட டையிங் ஃபாதரை வந்து மீட் பண்ணுறதுக்கு போயிருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா என்ன கேட்பாரு அப்படின்னா, நான் உங்ககிட்ட லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷ் மட்டும்தான் கேட்குறேன். அது என்ன அப்படின்னா, நீ உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்கணும். உங்கள் அம்மா எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியணும். அவள் வந்து தொலைஞ்சு போயிட்டாளா இல்லை இறந்து போயிட்டாளா, அவளுக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் ஏதோ ஒரு மூலையில் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணலாம் இல்லையா. அதனால் அவர் வந்துட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியணும். ஸோ அதை மட்டும் நான் இறந்து போகிறதுக்குள்ளே எனக்காக நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. இவளும் அவங்க அப்பாவோட விஷயம் நிறைவேற்றுற விதமாகவும் இவளுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறா. அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெபேக்காவோட அம்மா உட்பட ஒரு 10 விமனை வந்து ஒரு க்ரூயலான ஒரே ஒரு பர்சன், கில்பர்ட் பால் ஜார்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சைக்கோ வந்துட்டு ஒரு 10 விமனை கொலை பண்ணியிருப்பாரு. ரொம்பவே க்ரூயலான மெத்தடில். எப்படி கொலை பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஹை பிளட் ஆல்கஹால் மர்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அவங்க எல்லாருக்கும் நிறைய ஆல்கஹால் வந்து அவங்கள கன்சியூம் பண்ண வைக்கிறாரு. ஸோ அவங்க நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறமா பிளட்ல வந்து அந்த ஆல்கஹால்
நல்லா மிக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களாவே இறந்து போகிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க இறந்து போகிற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி 10 விமனை அவர் மர்டர் பண்ணியிருக்கிறாரு. பட் இவ்வளோ ஹாரிஃபிக்காக இவ்வளோ க்ரூயலாக 10 விமனை அவர் கொன்னாலுமே இதை பற்றி யாருமே பேசவே இல்லை. ஈவன் அந்த விக்டிமோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது அத்தாரிட்டியில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும், சொசைட்டியில் ஒரு சோஷியல் ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களா இருக்கட்டும், யாருமே இதுக்கு எதிராக வாய்ஸ் அவுட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா இறந்து போனவங்க எல்லாருமே இண்டிஜீனியஸ் விமன், நேட்டிவ் விமன். ஓகேவா? ஸோ அங்கே வந்து ரேசிசம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அந்த பர்டிகுலர் கில்பர்ட் அப்படின்ற அந்த பர்சனுமே ஒரு பயங்கரமான ரேசிஸ்ட். ஸோ அதனால தான் அந்த விமன் எல்லாரையும் 10 பேருமே அந்த நேட்டிவ் விமன். ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்க 10 பேரையும் செலக்ட் பண்ணி அவங்கள கொலை பண்ணது. அண்ட் ஆல்சோ அவருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் இவங்களை கொலை பண்ணால் எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது அப்படின்றது. ஸோ அவரோட அந்த சைக்கோ மைண்டுக்காக அங்கே இருக்கிற ரொம்பவே இன்னசென்ட்டான அந்த இண்டிஜீனியஸ் விமனை அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பட் அதுக்கு அகேன்ஸ்டாக யாருமே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணல. இப்போ வரைக்குமே அப்படிப்பட்ட ஒரு கேஸே எடுக்கலை. அவர் ஒரு 10 விமனை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது ஜஸ்ட்டு யாராவது ஒருத்தங்க ஒரு கதையாக சொல்கிற மாதிரி தான் வெளியே வருதே தவிர அதுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை. யாருமே கேஸ் எடுத்து அதை வெளியே கொண்டு வரல அப்படின்றது இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ அந்த 10 விமனில் ஒரு விமன் தான் இவளோட அம்மா, ரெபேக்காவோட அம்மா. ஸோ இந்த உண்மை வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெபேக்காவுக்கு தெரிய வருது. ஸோ அவங்க அந்த வில்லனுக்கு எந்த விதமான தண்டனையும் யாருமே கொடுக்கல, அவன் ரொம்ப ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்றது அந்த இறந்து போனவங்களோட ஃபேமிலிக்கும் இறந்து போன அந்த விமனோட ஸ்பிரிட்ஸுக்கும் எவ்வளோ அது வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அவங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிவிட்டு ஒரு உயிரை எடுத்துகிட்டு, ஈவன் 10 பேரோட உயிரை எடுத்துகிட்டு எப்படி அவன் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் தான் இவளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ ஒவ்வொரு இடத்துக்காக போகிறா. ஸோ அவங்க அம்மா இருந்த அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தங்க கிட்டேயா விசாரிக்கும் போது ஒவ்வொரு விஷயம் தெரிய வருது. ஒவ்வொரு இடங்களும் ட்ராவல் பண்ணும்போது அவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு இடத்துக்கு அவள் ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஒருத்தங்க கைட் பண்ணுறாங்க. அப்போ நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டோனை ரிமூவ் பண்ணும்போதும் அவங்களுக்கு டெட் பாடிஸ் மாதிரியும், தென் அது ரிலேட்டடாக இறந்து போனவங்களோட திங்ஸ் மாதிரியும், அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு நிறைய மிஸ்ட்ரியான க்ளூஸ் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த க்ளூஸ் எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு எவிடன்ஸையும் அவங்க கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஈவன் அவங்களுக்கு தெரியும் இதை வச்சு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது தெரிஞ்சாலும் சரி ஓகே, நம்மளுக்கு வந்து நம்ம அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது எக்ஸாக்டாக தெரியணும், தென் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க தேடுறாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது ஏதாவது ஒரு அஃபீஷியல் சப்போர்ட் நம்மளுக்கு இருந்தால் தானே இன்னும் நல்லா மூவ் பண்ண முடியும். அப்படி ஒரு அஃபீஷியல் சப்போர்ட்டாக அவங்களுக்கு யார் இருக்கிறான்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவர் ஒரு போலீஸ்மேன். ஸோ அவருமே சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா இவ வந்து எப்போவுமே டிஸ்டர்ப்டாக இருக்கிறா அப்படின்றது அவராலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவள் அந்த ஜோன்லேருந்து வெளியே வரணும், அவள் நார்மல் ஆகணும் அப்படின்னா அவளுக்கு இந்த ட்ரூத் தெரியணும் அப்படின்றது இவருக்கு புரியுது. ஸோ அதனால் எல்லா விதத்துலேயும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையா தேடுறாங்க. நிறைய அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குது. அப்படி அவங்க நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய லீடு ஒன்று அவங்களுக்கு கிடைக்குது. அந்த லீடு வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா, நார்மன் அப்படின்ற ஒரு பர்சன் தான் அந்த ஒரு லீடை கொடுக்குறது. அந்த ஒரு பர்சன் தான் ஒரு பெரிய லீடாக இருக்கிறாரு. ஸோ அவரை வச்சு தான் அவங்க மற்ற ட்ரூத் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க தேடிட்டே இருக்கும்போது எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சுன்றது யார் சொன்னால் தெரியும்? ஒன்று கொலை பண்ண அந்த பர்சன் சொல்லணும், இல்லைன்னா கொல்லப்பட்டவங்க சொல்லணும் இல்லையா? ஸோ கொல்லப்பட்டவங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க தான் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஸ்டோரியில் எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த இறந்து போனவங்களோட எல்லா ஸ்பிரிட்டுமே வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ எல்லாரோட ஸ்பிரிட்டுமே இவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது, இன்க்ளூடிங் அவங்களோட அம்மா. எப்படி மீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் இவங்க வந்து ஒரு காட்டு வழியாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காக தான். அப்படி இவங்க நடந்து போயிட்டுருக்கும்போது சடனாக ஒரு ஹியூஜ் ட்ரீ வந்து அவங்க முன்னாடி விழுது. ஸோ அப்படி விழும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே பயமாயிருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கங்கே சிதறி கிடக்கிற அந்த இலைகள்ல இருந்தும் அந்த ட்ரீல இருந்தும் அவங்க அம்மா வர்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த மொமெண்ட் அவங்களுக்கு புரிய வருது, அவங்க அம்மாவோட ஸ்பிரிட் வந்து இவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்றது அவங்களுக்கு புரிய வருது. தென் ஒவ்வொரு மரங்களும் இந்த மாதிரி விழும்போது ஒவ்வொருத்தங்களோட ஆன்மா அதிலேருந்து வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி 10 விமனுமே
இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பர்சனை வந்து கரெக்டாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெபேக்கா அப்படின்ற அந்த பொண்ணு வந்து அந்த 10 ஸ்பிரிட்டோட ஹெல்ப்போட ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்க எல்லாத்தையுமே கரெக்டாக எல்லா பாயிண்ட்ஸையுமே ஜாயின் பண்ணிட்டாங்க. எப்படி அதை அவர் பண்ணியிருக்காரு, எதுக்காக பண்ணியிருக்காரு, மோட்டிவ் என்ன, எந்த விமனெல்லாம் அவர் கொலை பண்ணார், கவுண்ட் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இது சக்ஸஸ் தான், இனிமே அவர் இறந்து போகிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் எல்லாரும் சேர்ந்து அந்த 10 விமன் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு விக்ட்ரியை நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றா கேதர் ஆகிருக்கிறாங்க. அது வந்து ஒரு லாங் டேபிளில் ஒரு நைட் டைம் டின்னர் மாதிரி ஒரு பெரிய ஃபீஸ்ட் ஒன்று செலிப்ரேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க. ஸோ 10 விமனும் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் செத்து போயிடுவான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக அவங்க உட்காந்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரெபேக்கா அவளோட பாய் ஃப்ரெண்டோட அந்த போலீஸ் இருக்கிறார் இல்லையா ரான், அவரோட சேர்ந்து ஒரு ரொமான்டிக்கான கேண்டில் லைட் டின்னர் மாதிரி அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஆல்மோஸ்ட் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிய ஆரம்பிக்குது. அவங்க அம்மா எப்படி இறந்து போனாங்கன்றது தெரியுது. அவங்க இறந்து போனதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரேசிசம். அவர் வந்து ஒரு ரேசிஸ்ட்டாக இருந்திருக்கிறாரு. அதனால தான் நேட்டிவ் பீப்புளை வந்து செலக்ட் பண்ணியிருப்பார். அதுலேயும் முக்கியமாக விமன் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வீக் அப்படின்றதுனாலும் அவருக்கு விமன் பிடிக்காது அப்படின்றதுனாலையும் தான் விமனை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்கள வந்து ரொம்பவே க்ரூயலான மெத்தடில் கொலை பண்ணியிருக்கிறாரு. இந்த கேஸ் எடுக்காததுக்கும் இந்த ட்ரூத் எல்லாம் வெளியே வராததுக்கும் ரீசன் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒயிட்ஸோட டாமினேஷன் ஜாஸ்தியாக இருந்ததுனால யாராலையும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. அப்படி வாய்ஸ் அவுட் பண்ணவங்களையும் அவங்க வந்து டாமினேட் பண்ணணும், சப்ரெஸ் பண்ணணும் தான் ட்ரை பண்ணாங்களே தவிர அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யாருமே ரெடியாக இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா இனிமேல் அவங்கள வந்து உயிரோடு நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ அந்த சொசைட்டியை மாற்றுறது என்னன்னு தான் பார்க்கணுமே தவிர பாஸ்ட் தான், அதை நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது அப்படின்ற அந்த ரியாலிட்டி அவங்களுக்கு புரிய வருது. ஸோ இப்போ வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட அந்த டின்னரில் அவங்க இருக்கிறாங்க, செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பார்பர் ஷாப் ஒன்று இருக்கும். அவர் வந்து ஒரு ஒயிட் மேன் அதை வச்சுருப்பாரு. அந்த மேன் இருக்கிற ஏரியாவில் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன நியூஸ் அப்படின்னா இந்த ஜார்டன் அப்படின்னு எல்லாரையும் கொலை பண்ணாலே அந்த பர்சன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதை கேட்ட உடனே அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரிபேக்காவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டான், அவனுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிட்டியபிள் சோல்ஸ்க்கு எல்லாமே ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அது எல்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நிறைவேறும் போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமாக அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டாமினேஷன், ஒரு ரேசிசம் அப்படின்ற பேரில் எந்த அளவுக்கு க்ரூயலாக இந்த வேர்ல்டுலேயே ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் அப்படின்னா அது ஹியூமனோட அந்த ஒரு உயிர் தான் இல்லையா, அதை இவ்வளோ ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியுமா? ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்கள வாய்ஸ்லெஸ்ஸாக வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் மேரி கிளமெண்ட் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்மரி எனக்கு கிடைச்ச சில நோட்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி நான் கண்டினியூஸாக உங்களுக்கு நரேட் பண்ணியிருக்கிறேன். இது போக எதுவும் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஹாரிஃபிக்கான ஒரு கேரக்டர், அதை ஃபைன் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர், ரெண்டையுமே ஒரே ஸ்டேஜில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.